வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபிடி 1 எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ஸ்டார்ட் ஆகி 23 வரைக்கும் நடக்க போகுது. மொத்தமாக 15 நாள் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த 15ல் ஏதாச்சும் ஒரு நாள் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட் தான் இருக்கும். ஸோ அது என்னைக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் 10 நாளைக்கு முன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸாம் டேட் என்னவாக இருக்குதோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னால் தான் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக என்றைக்கு எக்ஸாம்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நாளுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கான அப்டேட் வர்றப்போ நம்மளோட சேனல்லையுமே நான் வந்து கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது வந்து போட்டு பார்த்துருங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள். டெஸ்ட் புக் ஆப்பில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது போடுங்க. அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணி இதில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா போதுமான அளவு டைம் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸில் இருந்தாலும் சரி, வேறு எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.